ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெசிபி செய்யறதுக்கு இன்னைக்கு வந்து நான் 1/4 கப் அளவுக்கு பொரி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கையில வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லாவே மசிஞ்சு வந்துடும். இதை வந்து நம்ம அதாவது டிராவல் டைமுக்கும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். சமைக்க தேவையில்லாத உணவுகள் தான், குழந்தைக்கு ஸ்டமக் ஃபில்லிங்கா இருக்கும், வெயிட்டும் போடும். இப்போ இந்த மாதிரி பொடிச்சு வச்சிருக்கிற அந்த பொரி கூட வந்து கொஞ்சமா பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பாதாம் பவுடர் இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நட்ஸ் பவுடர் இருந்தா நீங்க நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா ஃபார்முலா மில்க், இல்லைன்னா பிரஸ்ட் மில்க், இல்லைன்னா கவுஸ் மில்க் எது வேணாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா ஊறி வந்துரும் அந்த பால் கூட சேர்ந்து. இப்போ நம்ம ஒரு பனானா வந்து எடுத்துக்கலாம். நீங்க நேந்திர பனானா, பூவன் பனானா, சோ கற்பூரவாழை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா பொரி, அதுக்கப்புறம் அந்த பால் எல்லாம் அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு அழகா குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்ல டிராவல் டைம்லயோ கடகடன்னு சமைக்காம அழகா செய்து கொடுக்க முடியும். இதையே நீங்க தாராளமா பிரேக்ஃபாஸ்டா கூட கொடுத்துக்கலாம். நம்மளுடைய இரண்டாவது ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அவல்ல வந்து டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டு இது கூட தண்ணி இல்லைன்னா பால் ஏதாவது கொஞ்சமா சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். வெள்ளை அவல் வந்து லேசா தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட் டைம்லயே அது நல்லா சாஃப்டா ஊறி வந்துடும். இப்போ 5 மினிட்ஸ் ஊற வச்ச பின்னாடி இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு பனானா எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு குட்டி மஞ்சள் பனானா வந்து எடுத்திருக்கேன், நாட்டு வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து உரிச்சு இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பனானா வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி ரெகுலரா கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா சூப்பராகவே வெயிட் போடும். இதுல வந்து நம்ம பால், நட்ஸ் பவுடர், பனானா எல்லாமே சேர்க்கறதால நல்லா கொழு கொழுன்னு சூப்பராகவே வெயிட் போடும். குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வராது. பிளஸ் இது கூடவே நான் வந்து நட்ஸ் பவுடர் கொஞ்சமா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து மசிச்சு விட்டுட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ டிராவல் டைம்ல வந்து நம்மளுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். குயிக்கா ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விட முடியும். நம்மளுடைய மூணாவது ரெசிபி செய்யறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் நார்மல் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்பெல்லாம் மல்டிகிரெயின் பிரெட் வந்து வருது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமா பாலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சம் பனானாவும் சேர்த்து மசிச்சு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு குயிக்கா டிராவல் டைம்லயோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ நீங்க வந்து கொடுக்கலாம். இந்த 3 ரெசிபிஸ்மே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க.